சொன்னா அவனுக்கு தொட்டு விட்ட போது இவனுக்கு தொட்டு விடணும், அவனுக்கு சாப்பாடு போடும் போது இவனுக்கு போடணும், இல்லைன்னா உள்ள இறக்காது இவனுக்கு சாப்பாடு. தொட்டில் ஆடினால ஒரு நாள் நம்மனா தூக்கமே வந்து கட்டிட்டு கிடக்கிறான், பசித்ததை தூக்கு. அவன் எத்தனையோ வைத்தியத்தை பார்த்தா ராஜ வைத்தியம் ஒன்றும் இல்லை, அழுதே இருந்தா 2 பேரும். விஷயம் தெரியாதவன் அவன் தான் படுக்க சென்றால் குடையாம் இருந்தால் சிங்கா தனமா நின்றால் மர வழியா நீங்கள குடையாம் மனையாம். அதாவது அவன் ஆதிசேடனை இவன் பகவான் படுக்கிறதுக்குவேன் படுக்கையை விட்ட அளவுக்கு தோற்றுக்கு வருவான். மனைவியை விட்டு கூட ஊருக்கு போவான், படுக்கை சுற்றி போவோம், நல்ல தூக்கு வரணும். 2 பேரையும் தூக்கு வரணும்னா படுக்கை இருக்கணும். அதனால இந்த லட்சுமணனை சேர்த்து கட்டில் போக தூக்கு வரணும், 2 பேரும் நம்ம தான் தூக்கணும். அதனால அப்படிப்பட்டவன். அதே மாதிரிதான் பரதனுக்கும் அவர் ராமபக்தியாகிற பாவம் அந்த வருகிறார். ராமபக்தியம் தடையா இருக்கிறது எதுவும் பாவம் தான். எதுக்கு எது தடையும்? ராமது ராமோ ராமோ ரமேந்தி பிரஜாராம ஊக்கதாக ராமபூதம் ஜெகதபூத்து. ஏன் அப்படிப்பட்ட ஜெகதபூத்து எல்லா ஜெகமும் ராமா ராமான்னு சொல்லுவானேன்னு கேட்டா, எதிபர் உணவர்களை எமையுடை இறையவன் அம்மன் பாரம் பண்ணி எமையுடை இறையவனும் ஒரு பாஷிக்கலாம். வரவரை பார்த்தா அவன் என்ன செலுத்து போனதான் நான் எடுக்க தெரிய முடியுமா? அப்படி இல்லை, பூர்வ பாஷி ஒன்று புதிக்கும் வாக்மி ஸ்ரீமா. அவன் விசாரிக்கிற விஷயம் அவருடைய நலன். அவன் தான் ராஜா ராமன். அவன் இச்சா மோடி மாவபாவம் பாவம் நிறைய மகதாயாந்தம் எல்லாரும் இருக்கிறார்கள். எப்போ ராமத்துக்கு முடிவை சொல்லப்படுறான்? எப்போ கேட்டா நான் என்ன அவ ராமன் முடிவு கொடுக்குறார் என்ற செய்தியை சொன்ன உடனே 7 நிலை மாடங்களை அதுபடியாக கைக்குட்டி ஆரவாரம் செய்தார்கள் மக்கள். உடனே கேட்டா நான் என்ன அதிகமாக பண்ணேன், அநீதியா செய்தேன். ராமராஜ்யத்தை விட தசரத ராஜ்யம் ரொம்ப சிறந்ததாக இருந்தான். தசரதை குணத்தில் அப்புறம் என்ன எப்போ போவான்னு நீங்க சொல்றீங்கள? இல்லை, நான் பண்ண குற்றம் என்னன்னு தெரிஞ்சா சொல்றேன். உடனே சொன்னா, ஒரே ஒரு குற்றம் நீ பண்ணாய், நீ பார்த்தால் லட்சுமணங்கள் நிறைந்திருந்தான், காட்டிலும் ஒரு சிறந்த மகனை பிரிச்சு விட்டான். இப்படி பல செய்திகள் நிறைய. அதனால அவனை பூதேவியை கொடுக்கணும், சீதேவியை கொடுத்தாச்சு. சீதா கல்யாணத்தில் பூதேவியை கொடுக்கணும் ராஜ்யம். உடனே ராஜ்யத்தை என்ன பண்ணா, மன்னவன் பணியன்றாகில் முப்பணி மறுக்கணும், என் பின்னவன் பெற்றது அடியனேன் பெற்றதோடு சொன்னா பாருங்க. சகோதரர் ராமாயணத்தில் 9 சகோதரர்கள். 9 சகோதரர்கள் உடலியல் வழியிலே தாமசம் ராஜசம் சாத்தியம் 3 குணங்களை காட்டக்கூடிய சகோதரர்கள். ராவணன், அவன் தம்பி ஒரு கும்பகர்ணன், கடைசி தம்பி அவளுக்கு தம்பி அந்த சூர்பனை, அவன் விபீஷணன். இந்த 3 உடலியல் குணங்களை காட்டி பிரகிருதி குணங்கள் பிராகிருதமான அந்த குணங்கள்ல அவன் தூங்குறவன் சாப்பிடுறவன் சொன்னாரு. இவன் தான் பிறந்தனை விழுந்தான் ராஜசம். நல்ல வேத அத்தியனம் பண்ணிடுவான், எல்லாம் நல்லா கேட்கணும், பண்ணா தவறுகள் இருக்கும். ஆக ராஜசம் தாமசம் சாத்திகமானவன் என்ன பண்ணா, நமசிவாயன்னு போட்டார். நாங்கள் ஒத்துமாட்டோம். சிவாயன்னு சொன்னாலும் சரிதான், இருந்தாலும் எங்களுக்கு ராமன் வேணாம். ஏன்னு கேட்டா, அதே சூர்பனகை என்ன பண்ணியிருக்கா, முக்கில் கொண்ட போது அவ அதுக்கு முன்னாடி ராமனை விரும்பினான். தருணமும் ரொம்ப சம்பந்தமும் சுமாரவும் அற்புதமா பிரித்தான். நியாயம் பகவானுடைய பெருமையை ஈடுபட்டு அனுபவிக்கிறது. ஆய்வார்கள் பெருமையோடு பேசுவார். சந்திரகாந்தாரம் ராமன் அதீவ பிரிய தரிசனம், அதீவ பிரிய தரிசனம். சந்திரகாந்தாரம் ராமன் பும்சா திருஷ்டி சித்த அபஹரியம். என்னடா பும்சாம்னா என்னென்ன இருந்தான்னு கேட்டால், கவர்ந்தான் என்று கேட்டால், அவன் சித்தத்தை கவர்ந்தான்.
கலந்தான்னு சொல்றான். பும்சாம் திருஷ்டி சித்தா அபகாரம்னா பும்சுத்தையும் ஆடவர் பெண்மையை அவாவு தோழினாய். பெண்ணா பிறக்கலையே, அவனை அடையவில்லை. தோள் கண்டார் தோளே கண்டார் துருங்குளம் கவலமன்ன தாழ் கண்டார் தாழே கண்டார். வேதத்துல ஒரு விஷயம், பூமவித்தியைன்னு ஒரு வித்தியை. யார் வித்தியாசாலை முந்தைய பெரியது. அந்த பூமவித்தியை என்னன்னு கேட்டா, எந்த ஒன்றை கேட்கும் பொழுது காதில் ஒன்று விழாதோ, எந்த ஒன்றை காணும் பொழுது கண்ணில் ஒன்று படாதோ, எந்த ஒன்றை நினைக்கும் பொழுது நெஞ்சில் ஒன்று எழாதோ, அந்த ஒன்று சிறந்த ஒன்று அது மறைந்தால் அதற்கு அதான் வரும். ஆகையினால அப்படி அது சொல்றாங்க. என்ற நாங்கள் பஷதி, எந்த ஒன்றை காணும், என்ற நாங்கள் சுருமதி, என்ற நாங்கள் விஜானாதி சபூமா. அந்த ஒன்று அந்த கப்பல் என்ன பண்ணா உங்களுக்கு அது உபனிஷன். ராமன் தோளுக்கே அது வரும். தோள் கண்டா தோளே கண்டா தேவகாலத்தில் வேற ஒன்றையும் பார்க்கல. கண்ணை எடுத்து வேற நாடை கண்டவா அந்த அழகே. இப்படிப்பட்ட சமயத்திற்கு ராமனால வாழ்க்கை ஆகையினால் இப்படிப்பட்ட அழகனை பெற்று ஆண்மகனை பெற்று வீரனை பெற்று இப்படிப்பட்ட ரஞ்சனாத ராஜா அந்த ராஜா ராமனை பெற்று எழுப்பாரா மக்கள் இழப்பார்களா? இழந்தவர்கள் கண்ணும் கண்ணீருமாய் மரபும் தடைந்து ஒருவேளை உணர்வு ராஜ்யபாரத்தை விட்ட நகர வாழ்வு துறந்து மரதாழ்வான் இருந்தார். அதே போல லக்ஷ்மணன் என்ன பண்ணா, அவரோ பிராதா குணைகி தாசியம் பாடுகிறான். அனுமார் திருவடிக்கு நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்கிற போது எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? இந்த குழந்தைகள் ரெண்டு பார்த்தா கதை சொன்னாங்க, அத இந்த வாலி சுந்தரிவாள் ரொம்ப அகிமுன்யமா இருந்தான். அத அவன் வாலி அடிக்கிறதுக்கு பரீட்சை வச்சான். அந்த பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணார். 7 மரத்தை அடிச்சார். இவருடைய எருவு கூட்ட தூக்கி போட்டார். இதெல்லாம் பாஸ் பண்ணான். கூட அவனுக்கு சந்தேகம் தான். ஒரு நாள் காலுக்கு டைம் கொடுத்தார். வாலி அடிச்சு காட்டினார். அப்பவே சொல்லணும். உடனே அண்ணா ஏன்னா புருவ ஆடான். இவன் புருவ அழுது பார்த்துட்டு அவனை செலுத்து கட்டிட்டு அடித்தான். அது சச்சலம், அதாவது நின்றவா நில்லா நெஞ்சினை உடைய மனமென்னும் பிறந்துன்னா அதனுடைய மனம் எப்படி இருக்கும்? அதுவே உடம்பே அது சாஞ்சல்யம். அது மாதிரி அந்த கிருஷ்ணதாகான புராணம் ராமச்சரித்திரம் அப்படின்னா ராமன் சாமானிய தர்மனிஷ்டம் ஒருவர் சொல்லிட்டு அதை கேட்டு நடப்பது. விஸ்வாமித்திர வச்சனாது, அகஸ்திய வச்சனாது, பீஷண வச்சனாது, இப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு அப்படி இப்படியே காரியம் கட்டிதான். அதுதான் உலகத்திலேயே ஒருத்தர் சொல்றது தெரியவர்கள் அதை கேட்டு நடப்பது நடையில் நின்று உயர் நாயகன். இப்படிப்பட்டவன் அவருடைய சரித்திரம் சாமானியம். அவன் சாமானியன் அல்ல, அவன் சர்வேஸ்வருடைய அவதாரம் என்று உணர்ந்து அவனுக்கு நான் தம்பியாக வந்தவன் என்று அவர் எண்ணுவார். நான் அவருக்கு அடிமையாக வந்தவன் என்று அகமசிய அவரோ பிராத்தார் உணை தாசியம் நதேவ லோகாக்கிரமம் நாமலத்துவம் மகப்பணி ஐஸ்வர்யவாதி லோகானாம் காமையே பயா அப்படின்னா அவன் ஒன்றரை எனக்கு எந்த ராஜ்யமான எனக்கு எதுவும் வேண்டாம். நீதான் ராஜ்யத்துக்கு என்ன பலதரங்களே இருக்கும். இப்போ கூப்பிடுறாரு நடுவில் இடைக்கால ராஜ்யத்துக்கு லட்சுமணன் விட்டுருக்கணும். நான் இருக்க மாட்டேன். பின்னால் வருது. ஆகையினால அச்சசிதா துவயாஹீனா அஜாகமதி ராகவா ஜலாம் மத்ஸ்யாயி ஜலத்தில் கிடக்கிற மீன் அதை எடுத்து போட்டா ஒரு செல்வம் குடிச்சுக்கணும். ஈரம் பத்துகிறவர்கள் அதை போல எங்கள் இருவரையும் விட்டு செல்கிறாய் என்பது உறுதியாக முறையிலே நாங்கள் துடித்துக் கொண்டிருப்போம். நீ எங்களை விட்டு போவது உறுதி என்று தெரிந்தால் இருவரும் பிராணனை போவோம். இந்த மாதிரியான அந்த தெய்வம் தாசம். அதே மாதிரி
தாசியவர்த்தி பண்ணுகிற பொழுது எஜமானிக்கு கட்டளைப்படி நடக்கணும். அதனால தனக்கு துன்பமோ அல்லது வேறு சுகமோ எதுவும் மாறாமல் இருக்கணும். அது வரதாழ்வான். அதுக்கு அந்த தாசியத்துல அடிமை தலைமுன்றார். இவர் நீக்கவில்லா அடிமை செய்தார். அடிமை தலை நின்றார். அதே மாதிரி அதாவது எந்த குறையுமில்லாத ஒரு அடிமைன்னு சொல்றது அந்த ராமபக்தியாக பாகமுறை இல்லாத பாகவத செயலும் அதை நாங்கள் வச்சுக்கணும். இப்படி ஆத்மாவனுடைய பணிகளை இறைவனுடைய கட்டளைகள் பணி செய்வது, பெரியோர்கள் சொல்படி செய்வது ராமன் சொல்வது, பகவானுக்கு அடிமை செய்வது லட்சுமணன் சொல்வது, அந்த பகவானுடைய திருவுள்ளத்தை அனுசரித்து பாகவதோத்தமர்களுக்கு அடிமை செய்வது, அந்த பாகவதோத்தமர்களுக்கு அடிமை செய்வது தொடர்பு சர்ம பருவரை கண்டு அப்படி எல்லாம் சம்பிரதாயத்தில் அது இருக்கிறது. ஆகையினால அதை மாதிரியாக அதுக்கு அடுத்தது இந்த முடியை பார்க்கிறவர்கள் சூடாமல் போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஒரே காரணம் சொல்லப்பட்ட எந்த மரதம் எனக்கு ராஜ்யஞ்சா அகஞ்சா ராமஸ்யா தர்மம் விகாரசின்னு வசிட்ட சொல்றார். ராஜ்யம் ராமன் அதாவது அரசன் இல்லாத ராஜ்யம் இருக்கக்கூடாது. அவன் காட்டுக்கு போட்டா நீதான் அடுத்தது நீ இருக்கிறோம். இந்த ராஜநீதி இல்லை, இந்த ராஜநீதி அப்படியே வச்சுக்கிறோம். ராஜ்யஞ்சா அகஞ்சா ராமஸ்யா, ராஜ்யமும் அவனுடையது, நானும் அவனுடைய அடிமை. எனக்கு குருவர் ஆகையான ஒரு அடிமை இன்னொரு அடிமையை ஆள முடியாது. தர்மம் மற்றும் விகாரசி சொல்லு என்று சொல்லி அவரை மறுத்தார். குரு வாக்கியத்தை மறுத்து நான் சொல்ற விஷயம் எனக்கு ராமன் தான் எல்லாம் என்று சொல்லி அதனால்தான் அவரோ 1000 சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மரதாழ்மா அவர் மாதிரி அந்த பக்தனுடைய ஆழமெல்லாம் தெரிந்த திருவுள்ளம் கொண்டவன் ராமன். அவன் இல்லாமல் எனக்கு முடியா. ராமன் ஏன் முடிசூடவில்லை? யாரு? தசரதன். 10 திக்கிலும் ரதம் செல்லக்கூடிய தசரதன் நாளை ராமன் ஒரு நாள் நல்ல நாளை பார்க்கலாம். வசித்தர் யாரு? விஸ்வாமித்திரரை தன் வாக்காலே பிரம்மரிஷி ஆக்கிறார். வசித்தருக்கு தெரியாது வேற ஒன்று கிடையாது. அப்படிப்பட்டவர் வாக்காலே பிரம்மரிஷி ஆக்கக்கூடிய வல்லவர். அவர் நாடிட்டார். தசரதன் சக்கரவர்த்தி எத்தனையோ சித்தரசருக்கு பேரரசன். அவன் செல்லுபடி ஆகவில்லை. அவன் வார்த்தை மக்கள் எல்லாம் இச்சாவோகி மகாபாபுரம் மக்கள் எல்லாம் விரும்பினார்கள். நடக்கிற ஒரு கூலி ஒரு வேலைக்காரி அவர் எதனால் வந்தது? அவன் மத்பாபமயமான அவர் சொல்லிக்கிறார். அவர் அல்ல பகவத் சங்கல்பம். அப்படி சொல்லக்கூடியவரை விட்டு தான் முடிசூட மாட்டேன். மேலும் தம்பிகள் இருவர் நல்ல தலைமையில் அண்ணன்மார்கள் சரியா இல்லை. அந்த தம்பிகளுக்கெல்லாம் முடிசூட்டி பிற்பாடுதான் தான் முடிசூட வேண்டும் என்று அவர் இப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் நிறைய காட்டுக்கு போனான். எங்கிறான் அவன் போற போது எப்படி போனான்? வீரன் அந்த துணியோட இருக்கணும். அம்பரான் துணியோட இப்படி ஒரு போனோம். 3 தலை நாகமானது சீவி சிவப்பு செல்வது போல அந்த எகிபசிய சரீராணி எங்களை எவ்வளவு நாங்கள் தவசில இருக்கிறோம். இப்படிப்பட்ட முனிவர்களை கண்டகாரண்யவாசிகளான எங்களை எந்த பாடுபடுத்தலாம். இந்த ராவணன் அவருடைய ஆட்களை ஒட்டி எனக்கு ஒருத்தர் காது போச்சு, எனக்கு மூக்கு போச்சு, என் சதையை கொடுத்துட்டான் பாரு, எகிபசிய சரீராணி சரீரத்தை பாரு என்று காட்டுகிறார்கள். ஏன் நீங்க எனக்கு தவசரிக்க கொடுத்துருந்தாங்கன்னா தவசே இருக்காது. 6 ஒரு பங்கு அவசரம் பிடிச்சது 6 பங்காக்கி எங்களுக்கு உண்டு. நாங்கள் தவசை இழந்து விட்டோம்னா ஒன்றுமில்லாத போதும். எங்கள் தவசம் தான் நாட்டுக்கும் ஒரு சமுதாயத்திற்குமான ஒரு தவசம். அதை நாங்கள் செலவழிக்க முடியாது. அதை செய்ய விட்டாமல் சமுதாய நலனை நாட விட்டாமல் பண்ணுகிறார்கள் அரக்கர்கள். அசுரர்கள் அரக்கர்கள் அசுரர்கள். அப்படிப்பட்டவர்களாலே கொடுப்போம். பாடக ஒன்றிருக்கா அதே மாதிரி மற்ற 2 காட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லி இப்படியெல்லாம் நாங்கள் போவோம். என்ன சொன்னா அவன் பிரான் என்னுடைய பிராணம் இருக்கிறார். பெரிய செய் எந்த உயர்ந்த பிராணமா அவன் பிரான் இந்த என்னுடைய அதாவது பிராணமாக மதிக்கிறேன் செய்தி. நம் இருவருக்கும் வெளியே இடமான பிராணனாக இருக்கிறவன் இந்த லட்சுமணன். இருவரையும் இழந்தார்.
ராட்சச குண்டுகளே இல்லாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு மாலையை சிகிச்சை சொல்றேன். அப்பா எடுக்கிற ஒரு நான் சிகிச்சை பண்ண முடியாது. ஆனா ஞாபகப்படுறேன். என்ன ஞாபகப்படுறாரு? யாரையும் ரெண்டே இந்த உலகத்துல தத்துவங்கள் ரெண்டு இருக்காங்க. சீதை ஒழுங்கி மூரத்து ஆழ்வார் ரெண்டு தத்துவம் தவிர மற்ற அவசியம் தெய்வங்கள் ஆகினால இந்த ரெண்டு தத்துவத்துல அவன் யாரையும் சொல்லணும்னு இன்னா சீதாரை அவர் அவளே கோபத்தில் சொல்லிட்டான். சரைத்து சந்துரான் இருக்கிறான் லங்காம் பரவலாத்தனா நாம் நயத்தை காலத்தா தது அசை சதுசம் வயது நானே என்னால முடியும் தற்பின் கரடி அதனால அசந்தேசாத்து அவசியா பஸ்மம் பஸ்மாக கண்டபடி உடம்பைய திருநமந்தவர்கள் கிருத்துவம் ஒரு திருநத்தை எடுத்து போட்டு விட்டு அந்த பேசுற பொழுது அவர் பேச அப்போ ராவணனை பார்த்து உலகை தூக்கி போட்டு உன்னை பேர் உழைச்சுவேன் எங்களை அவருடைய அனுமதி எனக்கு கிடையாது. சுரட்சணை சுரமையை கூடாது எங்களுக்கு சொல்லணும். அவருடைய வீரம் அவருடைய வில் அதன் பெருமை அதன் சிறப்பு அவருடைய திறம் எல்லாம் வெளிப்படணும். நான் கொடுத்திருக்கேன். அதனால் அவரை கட்டத்தை ஏற்றுக்கொண்டு தெரியல என்று அவள் அவனுக்கு வந்து சொன்னார். விக்ரம் உண்மை நேரம் பண்ணிட்டேன்னா உயிரோடு வாழ நீயும் வாழ வேண்டும் என்று முடியும். நீயும் சாகக்கூடாது என்று அப்படி கருணையோடு இருக்கிறது. அதனால மேலும் நான் சொல்றேன் அவருடைய நான் செய்து பார்ப்போம். எல்லாரும் பாவம் செய்யணும். பாவம் செய்யாதவரை கிடையாது. தன்னை சுற்றி இருந்த 700 ராட்சசிகளுக்கு அனுமானம் வந்து 7 சோதனம் 27 சோதனம் சொல்லாத போது என்ன பேசாம ஒரு முகூர்த்த காலம் இருந்தான். அந்த ஒரு முகூர்த்த காலம் பேசாம நல்ல செய்தியை சொல்லுகிற பொழுது எதிர்வழி கொடுத்து கலக்காமல் இப்படி நல்ல செய்தியை வாங்கி கொள்ளாமல் இருக்கிறேன். என்ன காரணம்? நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு அனுமன் தயங்குறேன். ஒன்றுமில்லை, என்னையும் அவரையும் அதாவது பாஸ்கரேன பிரபாயத்தான சூரியனையும் அதன் கதிரும் கதையையும் பிரிக்கிறது போல என்னையும் அவரையும் கடல்கள் காடுகள் நடுகள் மலைகள் தூரங்கள் இருக்கும்படியாக இந்த உயிரையும் உடலையும் பிரித்தது போல பிரித்து கொண்டான் அவன். அதை ஒன்று சேர்த்து உயிர் ஊட்டி அவனையும் தரிப்பித்து என்னையும் தரிப்பு செய்த இப்படிப்பட்ட உமக்கு என்ன கைமாறு செய்கிறது இவனை பண்ண ஒரு கைமாறு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் நடுவில் இருக்கு வரம் இதுவரை ஏன்னா கொடுத்த வரம் உண்மை அதை மறைக்கிறதுக்காக தான் இவன் அடுத்த நடைமுறை வந்து வச்சுதான் முறையது. அது கைகை தூண்டி விட்டு அந்த ஞாபகப்படுத்தி பண்ணது சூழ்ச்சி, அது மந்தரை சூழ்ச்சி. ஆனால் 2 வரம் இங்க 2 வரம் நான் கொடுக்குறேன், வாங்கி கொடுக்கும். நான் வரமாக்கிறதுக்கு ஒரு கைமாறு கதையோ நான் செய்ய எனக்கு ராவகை கிடைக்குதா போகும்போது அதை விட்டு பண்ணணும். அதனால நான் இல்லை நான் கேட்டு நான் பெற்றதாக நான் கேட்டு பெற்றதாக சில பேர் சாப்பாடு போட்டாங்க இல்லை கல்யாணத்துக்கு ஒரு வீடு கூட்டு போக சாப்பிட்டு லாபம் அப்படி எல்லாரும் கேட்டு சாப்பிடணும். அது மாதிரி கேட்டு பெறவன நீ அது எனக்கு ஒரு உத்தேசம் என்று அவர் சொன்னார். அவனுக்கு 200 பேர் உட்காந்துருக்காங்க. சிம்ஸ்வாவிற்கு உட்காந்துருந்த போது மறந்துற அவங்க மாதிரி ஈசப்பட்டான். கசர வசனங்களாலே மிரட்டினார்கள் வாங்கினார்கள். ராவணன் எனக்கு கேடு என்னன்னா ராவணனோட பிடிக்கலையா கண்ணாவிடம் பேசியிருந்தான். வாக்காரை கண்களை பயமுறுத்தியும் அதை கண்ணை பார்த்தா இன்னும் உயிரோடு இருந்தாரு. இப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு வைப்பார் என்னுடைய